السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا ينولع رجل فيحسن وضوءه ويصلي الصلاة إلا غفر له ما بينه وبين الصلاة حتى يصليها. وقال أيضا: أول ما يحسب به العبد يوم القيامة من عمله صلاة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களில் சிறந்த படைப்பாக, உன்னத படைப்பாக மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த மனித சமுதாயத்தில் சிறந்த படைப்பாக நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உம்மத்தாகிய நம்மவர்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கு உடலிலே ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால், கவலை ஏற்பட்டால், நோய் ஏற்பட்டால், எல்லா நோய்களுக்கும் மருந்து என்பதும் உண்டு. மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் மருந்துண்டு. அதே போன்று நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஒரு மருந்து இருக்கிறது என்று சொன்னால், அதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்களுக்கு இந்த மாதத்தில் கொடுத்த ஒரு மருந்து. இது என்ன மாதம்? ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா வானம் பூமி படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். வருடங்களுக்கு 12 மாதம், அதில் 4 மாதங்கள் கண்ணியமாக்கப்பட்ட மாதம். அந்த 4 மாதங்களில் ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ் எதனால் கண்ணியப்படுத்தினான் என்பதையெல்லாம் சில வாரங்களுக்கு முன்னால் நாம் பார்த்திருந்தோம். இந்த ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா நம்முடைய உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் ஏற்பட்டதோ, எதிரிகளால் எவ்வளவு சோதனைகள் வந்ததோ, எதிரிகள் மூலமாக எவ்வளவு அவர் இன்னலுக்கு ஆக்கப்பட்டார்களோ, அந்த சோதனைகள், அந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைப்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்தில் ஒரு நாளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து
நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்தான். நாம் நமது வீட்டிலிருந்து வெளியூருக்கு சென்றோம் என்று சொன்னால், வெளியூர் சென்றுவிட்டு திரும்பி வந்த பொழுது நம்முடைய பிள்ளைகள் கேட்பார்கள், அத்தா எங்களுக்கு என்ன வாங்கி வந்தீர்கள் என்று கேட்பார்கள். அதே நாம் பயணம் சென்றுவிட்டு வந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வீட்டுடைய முக்கியஸ்தர்கள் எல்லோருமே எப்பொழுது பொட்டி பிரிப்பார், அந்த பொட்டியை என்ன கொண்டு வந்திருக்கின்றார் என்றெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். அதே போன்றுதான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹு தஆலா பைத்துல் ஹராமிலிருந்து பைத்துல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்று அங்கிருந்து அல்லாஹு தஆலா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய பயணத்தில் அல்லாஹு தஆலா 7 வானங்களையும் கடந்து அல்லாஹுவை சந்தித்தார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹு தஆலா அழைத்தான். அது இந்த மாதத்தின் 27வது பிறையிலே நடந்ததாக பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து. அல்லாஹு தஆலா அழைத்து நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு என்னென்ன துக்கங்கள் கஷ்டங்கள் இருந்ததோ அதையெல்லாம் தீர்க்கும்படியான ஒரு வெகுமதியை, ஒரு கிஃப்டை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அதுதான் தொழுகை. அதுதான் தொழுகை. அந்த தொழுகை இருக்கின்றதே, அல்லாஹு தஆலா 50 நேர தொழுகைகளை நமக்கு அல்லாஹ் கடமையாக கொடுத்தான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை வாங்கி கொண்டு வருகின்ற பொழுது இடையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மக்கள், என்னுடைய சமூகத்தார்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்களை நான் பார்த்திருக்கின்றேன், எனவே நீங்கள் குறைத்து வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்விடம் மீண்டும் சென்றார்கள். அல்லாஹ் 5ஐ குறைத்தான், 50இல் 5ஐ குறைத்தான், பிறகு 5ஐ குறைத்தான். இப்படியாக குறைத்து குறைத்து அல்லாஹு தஆலா 50ஐ 5ஆக ஆக்கி கொடுத்தான். 50ஐ 5ஆக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 50 நேர தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கி கொடுத்தானே, அந்த தொழுகையை குறைக்காமல் அப்படியே நபி அவர்கள் கொண்டு வந்தார் என்று சொன்னால் 24 மணி நேரத்தில் 20 நிமிடத்திற்கு ஒரு முறை நாம் தொழுக வேண்டும். 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் தொழுகையை, கடமையான தொழுகையை தொழுக வேண்டும். அல்லாஹ் நம் மீது செய்த கிருபையின் காரணமாக மூசா நபியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு குறைத்து கொடுத்தான். அந்த 50ஐ 5ஆக ஆக்கி கொடுத்தான். கொடுத்தது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொன்னான், என்னுடைய ஹபீபே, நான் உங்களுக்கு 50 நேர தொழுகைகளை கடமையாக்கி கொடுத்தேன். நீங்கள் உங்களுடைய உம்மத்தார்கள் அதை சடைவாக எடுப்பார்கள் என்பதற்காக வேண்டி குறைத்து கேட்டீர்கள். நான் குறைத்து உங்களுக்கு 5ஆக கொடுத்திருக்கின்றேன். இந்த 5 நேர தொழுகைகளை அவர்கள் பேணி சரியாக தொழுதார் என்று சொன்னால் 50 நேரத்துடைய சவாபை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். வெட்கக்கேடான செயல், மானக்கேடான செயல், தீமைகள் அனைத்தையும் தடுக்கக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் அது தொழுகை என்பதாக சொன்னார். தொழுகைதான் நம்முடைய மானக்கேடான செயலை தடுக்கக்கூடியது, தீமைகளை தடுக்கக்கூடியது. நம்முடைய உடலிலே ஏதாவது நோய் ஏற்பட்டால் அந்த நோயை நீக்குவதற்காக எத்தனையோ மருந்துகள் நாம் பயன்படுத்துகின்றோம். அந்த மருந்தின் மூலமாக நம்முடைய நோய் குணமாகின்றது. ஆனால் நம்முடைய உள்ளத்திலே அழுக்கு படிந்திருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தை, பாவத்துடைய அந்த கரையை போக்க வேண்டும் என்று சொன்னால் அது தொழுகையால் மட்டும்தான் முடியும். தொழுகையால் மட்டும்தான் முடியும். நபி அவர்கள் உதாரணம் சொல்லுவார்கள். சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஆற்றிலே
5 முறை தினமும் நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடலிலே அழுக்கு இருக்குமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எந்த அசுத்தமும் இருக்காது, எந்த அழுக்கும் எங்களுடைய உடலிலே பதியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், அதே போன்றுதான் ஒரு மனிதன் 5 நேர தொழுகைகளை சரியான முறையில் பேணி தொழுதான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி விடுவான். 2 ரக்காயத் ஒரு மனிதன் தொழுது விட்டான் என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் ஒழு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காயத் வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் 2 ரக்காயத் அவன் தொழுதான் என்று சொன்னால் அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் அவனுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகின்றான். ஒரு 2 ரக்காயத்து தொழுகைக்கே அல்லாஹ் முன்னால் செய்த பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளை சரியாக பேணி தொழுதான் என்று சொன்னால் அவனுடைய உடம்பில் அவனுடைய உள்ளத்தில் எந்த அசுத்தமும் எந்த பாவக்கரையும் இருக்காது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மிஅராஜிற்கு அழைத்து அல்லாஹு தஆலா நமக்கு கிஃப்டாக கொடுத்ததுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகையின் மூலமாக உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த தொழுகையின் மூலமாக உங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் பூர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள். அது துன்யாவுடைய தேவையாக இருந்தாலும் சரி, ஆகிராவுடைய தேவையாக இருந்தாலும் சரி, எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹு தஆலா தொழுகையைத்தான் அல்லாஹு தஆலா கொடுத்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மனிதனுக்கு உடல்நிலை சுகமில்லை என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு நோய்வாய் அதிகமாகிவிட்டது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு குடும்பத்திலே கஷ்டம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் வியாபாரம் செய்ய வேண்டும், அந்த வியாபாரத்திலே தொழிலே லாபம் வருமா நஷ்டம் வருமா என்ற ஒரு கசப்பு ஒரு சங்கடம் ஏற்பட்டது என்று சொன்னால் எல்லாத்துக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள், 2 ரக்காயத் தொழுவுங்கள். உங்களுக்கு மனசிலே ஒரு கஷ்டம் ஏற்படுகின்றது, பெண் தேடுகின்றோம், 2 வீட்டிலிருந்து பெண்கள் வருகின்றார்கள், என்னுடைய பெண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி உங்களுக்கு எதை நாங்கள் தேர்ந்தெடுப்பதாக சந்தேகமா இருந்தால் நீங்கள் 2 ரக்காயத் நஃபில் தொழுவுங்கள். சலாத்துல் ஹாஜத் 2 ரக்காயத் தொழுவுங்கள். இஸ்திகாரா தொழுவுங்கள். அதை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே போடுவான், நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி சலாத்துல் ஹாஜத் 2 ரக்காயத் தொழுவுங்கள். தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய தொழுகையின் மூலமாக அந்த தேவையை பூர்த்தியாக்குவான். இது போன்று எத்தனையோ தொழுகைகளை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஸலாத்து தௌபா, நீங்கள் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவங்களுக்காக நீங்கள் வருந்துகின்ற பொழுது ஒழு செய்துவிட்டு 2 ரக்காயத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் அந்த தொழுகையின் மூலமாக உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இப்படியெல்லாம் சிறப்புகளை அல்லாஹு தஆலா அந்த மிஅராஜுடைய இரவிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கிஃப்டாக கொடுத்து அனுப்பினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தொழுகை இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எப்படி இருக்கின்றது, நம்முடைய வாலிபத்தில் எப்படி இருக்கின்றது, நம்முடைய ஊர் மக்களிடம் எப்படி இருக்கின்றது, உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் 100க்கு 100 தொழுகையாளிகளாக இருக்கின்றோமா? அப்படி தொழுகக்கூடிய மக்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருக்கின்றோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனும் ஹதீஸும் ஏராளமான செய்திகளை சொல்லுகின்றது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜுக்கு சென்ற பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். அங்கே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள், நீங்கள் உங்களை ஷஹீதாக்கப்பட்டார்களே, உங்களுடைய சமுதாய மக்களின் மூலமாக நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டீர்களே, கொல்லப்பட்டீர்களே, எதன் மூலமாக நீங்கள் கொல்லப்பட்டீர்கள், காரணம் என்ன என்பதாக கேட்டார்கள். அப்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே,
ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு மகனை கொடுத்தான், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா யஹ்யா என்ற ஒரு மகனை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகிலே மிகவும் அழகானவர்கள். அவ்வளவு அழகுள்ள அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அடைவதற்காக அந்த நாட்டுடைய அடிமை, அதாவது நாட்டுடைய எஜமானி ஆசைப்பட்டார். எப்படியாவது அவரை நான் அடைய வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார். ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு உடன் கொடுக்கவில்லை. அதனால் அவன் கோபப்பட்டு எப்படியாவது இந்த யஹ்யாவை நாம் கொண்டு விட வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தார். ஒரு நாள் அந்த நாட்டுடைய அரசன் தன்னுடைய எஜமானிடம் கேட்கின்றான். அவருடைய அந்த நாட்டுடைய திருநாள் கொண்டாட்டக்கூடிய நாள். அந்த நாளிலே அவன் கேட்கின்றான், ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருநாட்களிலே, கொண்டாட்டத்துடைய நாட்களிலே நான் ஏதாவது நீ கேட்பதை நான் உனக்கு பூர்த்தியாக்கி தருவேன். இந்த ஆண்டு இந்த திருவிழாவிலே உனக்கு என்ன தேவை கேள், நான் உனக்கு அதை செய்து தருகிறேன் என்பதாக கேட்பான் என்பதாக அந்த அரசன் கேட்கின்ற பொழுது அந்த அரசி சொல்லுவாள், எனக்கு ஒரே ஒரு ஆஜர், ஒரே ஒரு தேவை இருக்கின்றது, அதை உன்னால் பூர்த்தி செய்ய முடியுமா? நீ சொல், நான் அதை நிச்சயம் பூர்த்தி செய்ய என்பதாக சொன்னான். அதன் பிறகு அந்த பெண்மணி சொன்னால், யஹ்யாவுடைய தலையை எனக்கு எடுத்து வர வேண்டும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தலை எனக்கு வேண்டும் என்பதாக அந்த பெண்மணி சொன்னான். அந்த அரசன் சொன்னான், அது முடியாது, அதை என்னால் செய்ய முடியாது என்பதாக அரசன் சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்மணி சொன்னால், அப்படி என்று சொன்னால் என்னிடம் எதையும் நீ கேட்காதே, எனக்கு இந்த நாட்டிலே இந்த நாளிலே தேவை என்று சொன்னால் யஹ்யாவுடைய தலை மட்டும்தான். உடனே அந்த அரசன் புரிந்து கொண்டான். எப்படியாவது யஹ்யாவுடைய தலையை கொண்டு வர என்பதற்காக வேண்டி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் எல்லாம் சென்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடினார்கள். அப்பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பள்ளியிலே மஸ்ஜிதிலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். வஹுவ காயிமுன் யுஸல்லி, தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஆட்கள் வந்து தலையை எடுத்து விட்டார்கள். தலையெடுத்து அவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு பார்க்கின்றார்கள், தன்னுடைய மகனுடைய தலை அங்கே இல்லாமல் முண்டமாக இருக்கின்றார். அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அதே நிமிடமே அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணிக்கு தண்டனையை கொடுத்தான். யார் அவருடைய தலையை வெட்டி எடுத்து சென்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா பூமி விழுங்கும்படி கட்டளையிட்டான். அல்லாஹ் அதே போன்று அவர்களை பூமி விழுங்கிக் கொண்டது. இந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் அந்த அரசன், என்னுடைய ஆட்களையும் என்னுடைய எஜமானியையும் இந்த பூமி விழுங்கிக் கொண்டது யஹ்யாவுடைய தலையின் காரணமாக. எனவே இந்த யஹ்யாவுடைய தகப்பனார் ஜக்கரியாவை நான் கொல்ல வேண்டும் என்பதாக சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக ஆள் அனுப்பினார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடுகின்றார்கள். கடைசியாக ஒரு கட்டத்திலே ஒரு மரம் இரண்டாக பிளந்து அந்த மரம் என் பக்கம் வந்து என்பதாக சொல்கின்றது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்திற்கு நடுவிலே செல்கின்றார்கள். அந்த மரம் பொளந்திருக்கின்றது. அந்த மரத்திற்கு நடுவிலே செல்கின்றார்கள். அப்போது ஷைத்தான் பின்பக்கமாக வந்து அவர்களுடைய கீழாடையை இழுத்து விடுகின்றான். அந்த மரம் மூடிக்கொண்டது. அவர்களுடைய கீழாடை மட்டும் வெளியே தெரிந்து கொண்டிருந்தது. எதிரிகள் எல்லாம் ஓடி வந்து பார்க்கின்றார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கீழாடை மட்டும் அந்த மரத்திலே தெரிகின்றது. அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், ஜக்கரியா இந்த மரத்திற்குள் தான் இருக்கின்றார், எனவே இந்த மரத்தை எரித்து விடலாம் என்பதாக சொல்லி அவர்கள் திட்டம் கேட்டுகின்றார்கள். இப்லீஸ் சொன்னான், சைத்தான் சொன்னான், எரிக்க வேண்டாம், இந்த மரத்தை அறத்தை கொண்டு இரண்டாக அறுங்க என்பதாக சொன்னான். அதே போன்று அந்த சைத்தானுடைய யோசனைக்கு பிரகாரம் அவர்கள் அந்த மரத்தை அறுத்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் 2 துண்டாக 3 துண்டாக அறுக்கப்பட்டது. இப்படித்தான் நான் ஷஹீதாக்கப்பட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய மகனார் அருகாமையில் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது
அருகாமையில் இருக்கின்ற பொழுது அவருடைய தலை வெட்டப்பட்டதே, நீங்கள் ஏன் அதை தடுக்கவில்லை என்பதாக கேட்டார்கள். அப்போ நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் தொழுகையில் இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் தொழுது முடித்துவிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் என் மகனுடைய தலை இல்லாமல் இருந்ததாக சொன்னார். அப்படி என்று சொன்னால் அவர்கள் தொழுகையில் எந்த அளவுக்கு உள்ளட்சமாக இருந்திருப்பார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய மகனை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இன்னைக்கு நம்முடைய தொழுகை எப்படி இருக்கின்றது? ஒரே ஒரு கொசு கடித்தால், ஒரே ஒரு ஈ வந்தால் நம்முடைய சிந்தனை எல்லாம் அதன் பக்கம் சிதறிவிடுகின்றது. அது மட்டுமல்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல ஆண்டுகளாக அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதாக சொல்லி. அவர்களுக்கு குழந்தை கிடையாது. பல நாட்களுக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹு தாலா அவர்களுக்கு குழந்தை கொடுப்பதாக அல்லாஹு தாலா உறுதி செய்கிறான். அந்த செய்தியை மலக்கு சுப செய்தியாக கொண்டு வருகின்ற பொழுது மலக்கு வருகின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஃபனாதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். மலக்கு வந்து சுப செய்தி சொல்வதற்காக, அல்லாஹ் உங்களுக்கு மகனை கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் என்ற செய்தி கொண்டு வந்து மலக்கு வருகின்றார்கள். அந்த மலக்கு வரக்கூடிய சமயத்திலே அவர்கள் தொழுகையில் இருந்தார்கள். சுப செய்தியை கொண்டு வரக்கூடிய சமயத்தில் கூட நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையில் இருந்தார் என்று சொன்னால் அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய எண்ணம் முழுவதுமே அல்லாஹ்வின் பக்கமாகத்தான் இருந்தது. எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்வை மாத்திரமே அவர்கள் கேட்கக்கூடியதாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன தேவையாக இருந்தாலும் அதை மற்றவர்களிடம் தேடி நாம் செல்கின்றோம். நமக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் உடனே டாக்டரிடம் செல்கின்றோம், தோசியக்காரிடம் செல்கின்றோம், யாரையாவது உன்னை பார்த்து அதற்கு ஏதாவது கிடைக்காத விடை கிடைக்காமலாக தேடுகின்றோம். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் தொழுகையின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள். தொழுகையின் மூலமாக உங்களுடைய அனைத்து தேவைகளையும், அது துன்யாவுடைய தேவையாக இருந்தாலும் ஆகிராவுடைய தேவையாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் பூர்த்தியாக்கும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி சாராவை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். அந்த சமயத்திலே அந்த நாட்டுடைய அரசன் அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அம்மையாரை அடைவதற்காக வேண்டி ஆசைப்படுகின்றான். அந்த நாட்டுடைய மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், இப்ராஹிமுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் நல்ல அழகுள்ள ஒரு பெண்மணியாக இருக்கின்றாள், அவள் உங்களுக்கு மனைவியாக இருந்தால், உங்களுக்கு அடிமையாகவோ மனைவியாக இருந்தால் அது நன்றாக இருக்கும்பதாக மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். அதனால் அரசன் கட்டளையிடுகின்றான், அந்த அம்மையாரை அழைத்து வரும்படி. சாராவை அழைத்து வரப்படுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ போராடி பார்க்கின்றார்கள், அந்த அரசன் விடுவதாக இல்லை. ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி சாராவை விட்டுவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் நீதான் இந்த அநியாயக்காரனிலிருந்து என்னை பாதுகாக்க என்பதாக சொல்லி அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த எதிரிலிருந்து அல்லாஹ் அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். அவன் நெருங்கும் வரும்போதெல்லாம் அல்லாஹ் அவர்களுடைய உடம்பிலே ஒரு சிங்கத்தை போன்று அல்லாஹ் தோட்டத்தை காட்டினான். அதனால் அவனால் நெருங்க முடியவில்லை அந்த அரசனால். கடைசியாக அவன் அந்த அம்மையாரை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கணவனை தேடி ஓடி வந்து பார்க்கின்றார்கள். ஒரு இடத்திலே வந்து பார்க்கின்ற பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வஹுவ காயிமுன் யுஸல்லி, அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய மனைவி இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் வேறு எந்த சிந்தனையும் வரவில்லை. உடனே அவர்கள் தொழுகையின் பக்கம் வந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? இவை கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையின் மூலமாகத்தான் நம்முடைய அனைத்து தேவைகள் நிச்சயமாக பூர்த்தியாகும். தொழுகை இல்லை என்று சொன்னால் நம்மால் எந்த ஒரு நல்ல காரியத்தை நம்மால் செய்ய முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் தொழுகை வைக்கின்றார்கள். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தொழுகைக்கு எப்போதும் வரக்கூடிய அந்த மக்கள், அதிகமாக வரக்கூடிய மக்கள், சஹாபாக்கள் கம்மியாக இருக்கின்றார்கள். நபி அவர்கள் கோபப்பட்டு ஒருவரை தொழுகைக்காக நிப்பாட்டிவிட்டு சில வாலிபர்களை அழைத்து கொண்டு விறகுகளை சேகரித்து
யாரெல்லாம் பள்ளிக்கு வராமல் வீடுகளிலே தொழுகின்றார்களோ, வீடுகளிலே இருக்கின்றார்களோ, அவர்களுடைய வீட்டை எரித்து விடுவதற்கு நபி அவர்கள் நாடினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நாடுகளே, தொழுகை என்பது எவ்வளவு உயர்ந்த அமல்! அல்லாஹு தஆலா நமக்கு என்னென்ன கடமைகள் எல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அந்த கடமையெல்லாம் துன்யாவில் தான் அல்லாஹு தஆலா கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா துன்யாவில் கொடுத்தான். ஆனால் இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய அமலை மாத்திரம் அல்லாஹு தஆலா நபி அவர்களை தன்னுடைய இடத்திற்கு அல்லாஹ் அழைத்து அந்த தொழுகையை அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்று சொன்னால் இந்த தொழுகை எவ்வளவு உயர்ந்த ஒரு அமல்! இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். அவருடைய வீடுகளிலே உணவு இல்லை என்று சொன்னால் 2 ரக்காத் தொழுவார்கள், அல்லாஹ்விடம் கேட்பார்கள், அல்லாஹ் உணவை கொடுப்பான். எத்தனையோ வரலாறு. ஒரு பெண்மணி அப்போதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய குழந்தை இறந்து விட்டது. எந்த கவலையும் படவில்லை. குழந்தையை பக்கத்தில் போட்டுவிட்டு ஒழு செய்துவிட்டு 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கேட்டது. அல்லாஹ் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தான். அன்றைய காலத்திலே வாகனமாக இருந்தது ஒட்டகம். ஒட்டகத்திலே பிரயாணம் செய்து சஹாபி செல்கின்றார். செல்லக்கூடிய சமயத்திலே பாலைவனத்திலே தாகத்திலே அந்த ஒட்டகம் தாகித்து இறந்து விட்டது. அவர் எந்த கவலையும் படவில்லை. ஒழு செய்தார். ஒழு செய்துவிட்டு தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கேட்டார். இறந்து போன ஒட்டகத்திற்கு அல்லாஹ் உயிரை கொடுத்து மீண்டும் பிரயாணம் செய்ய வைத்தார். வீட்டில் எந்த உணவும் இல்லை. 2 முறை 3 முறை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டு வந்து பார்த்தார்கள். வீட்டிலே அம்மிலிருந்து மாவு வந்து கொண்டே இருந்தது. இப்படியெல்லாம் எத்தனையோ சம்பவங்கள். அல்லாஹு தஆலா எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்று சொன்னால், ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அது தொழுகையாக மட்டும்தான் இருக்கின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய அமல்களிலே மிக உயர்ந்த அமலாக தொழுகையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கியாமத்துடைய நாளிலே முதலாக எடுக்கப்படுவது தொழுகையுடைய அச்சத்தை தான், தொழுகையுடைய உள்ளச்சத்தை தான் முதலாக எடுக்கப்படும். கியாமத்துடைய அடையாளம் நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், முதலாக தொழுகையாளருடைய உள்ளத்திலே உள்ளச்சத்தை எடுக்கப்படுவதாக சொன்னார்கள். இன்னைக்கு நாம் கியாமத் நாள் வந்துவிட்டதா என்பதாக நாம் பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் தொழுகின்றோம், ஆனால் சிந்தனை தொழுகையிலே இல்லை. நம்முடைய கடைகளிலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய வியாபார தொழில்களில் தான் நம்முடைய சிந்தனைகள் இருக்கின்றன. நபி அவர்கள் அதுதான் சொன்னார்கள், முதலாக உங்களுடைய உள்ளத்திலே அந்த சிந்தனைகள் எடுக்கப்படுவதாக சொன்னார்கள். அதே போல் நபி அவர்கள் சொன்னார்கள், அவ்வளவு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி தான். கியாமத்துடைய நாளிலே முதலாக விசாரிக்கப்படும் தொழுகையை பற்றி தான். அந்த தொழுகை சரியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த அந்தஸ்துக்கு நாம் செல்ல முடியும், அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல முடியும். தொழுகை சரியில்லை என்று சொன்னால் நம்மால் அதை விட்டு நகர முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த கேள்வியிலே மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று நாம் ஒரு சக்ராத்துடைய நேரத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் கடைசி நேரத்திலே நம்முடைய மகன்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்கின்ற பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? இங்கே சொத்து இருக்கின்றது, இங்கே பணம் இருக்கின்றது, இவரிடம் இத்தனை கடன் வாங்கியிருக்கின்றேன் என்ற செய்தியெல்லாம் அந்த மகனுக்கு சொல்லுவோம், கடைசி செய்தியாக. ஆனால் நமது உயிரும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கடைசி மூச்சியாக இருந்தது அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை என்பதாக சொன்னார். அவருடைய கடைசி மூச்சு அஸ்ஸலா, தொழுகையிலே கவனமாக இருங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் எப்படி இருக்கின்றோம்? அந்த தொழுகையிலே எந்த அளவுக்கு நாம் வைத்திருக்கின்றோம்? பள்ளிவாசலே பாங்கு சொல்லப்படுகின்றது, இகாமத் சொல்லப்படுகின்றது, தொழுகையும் நடந்து கொண்டிருக்கின்றது, பக்கத்தில் அமர்ந்து கொண்டு செல்போனை பார்த்து கொண்டிருக்கின்றோம், செல்போன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பள்ளிவாசல் தொழுகை நடப்பது நம்முடைய காதுகளுக்கு விழுகின்றது, வீடுகளிலே சீரியல் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே முதலாக தொழுகையை பற்றி தான் கேட்பான். இந்த தொழுகை சரியாக இருந்தால்தான் நாம் அல்லாஹ்விடமிருந்து தப்பிக்க முடியும். நபி அவர்கள் சொல்லுவார்கள், சஹாபாக்களோடு நபி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது நபி அவர்கள் கேட்டார்கள், சொன்னார்கள், என்னுடைய சகோதரர்களை சந்திப்பதற்கு நான் ஆசைப்படுவதாக சொன்னார்கள். இப்போ சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் அல்லவா என்பதாக கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய தோழர்கள், நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், பின்னால் ஒரு மக்கள் வருவார்கள், அவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள் என்பதாக சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நாளை மறுமையிலே அவர்கள் எப்படி அடையாளம் காண்பீர்கள்? எங்களை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்திருக்கின்றீர்கள், அபூபக்கரை பார்த்திருக்கின்றீர்கள், எங்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். நாளை மறுமையிலே எங்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். ஆனால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த மக்களை நீங்கள் பார்க்கவில்லையே, அவர்களை உங்களால் எப்படி அடையாளம் காணவும் என்பதாக கேட்டார்கள். அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒருவருக்கு குதிரை இருக்கின்றது, அந்த குதிரையிலே தலையிலே வெள்ளையாக இருக்கின்றது, காலிலே வெள்ளையாக இருக்கின்றது, அதனுடைய முட்டிலே வெள்ளையாக இருக்கின்றது, சில பகுதிகள் மட்டும் வெள்ளையாகும், மற்ற பகுதியெல்லாம் கருப்பாக இருக்கின்றது. பிறகு பல குதிரைகள் கருப்பாக உள்ள குதிரைகள் இருக்கின்றது. அந்த கருப்பு குதிரையோடு இந்த வெள்ளை பகுதி உள்ள இந்த குதிரை சென்றால் உங்களுக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதா என்பதாக கேட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ், நிச்சயமாக அடையாளம் தெரியும். அதே போன்றுதான் என்னுடைய சகோதரர்களை நான் மறுமையில் எப்படி அடையாளம் தெரிந்து கொள்ள என்று சொன்னால், என்னுடைய சகோதரர்கள் அவர்கள் தொழுத இடங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். சஜிதாவிலே பட்ட அந்த 7 உறுப்புகள் பிரகாசமாக இருக்கும். நெற்றி, மூக்கு, 2 கைகள், முட்டுகள், கால்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். அதை பார்த்து நான் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வதாக சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையின் மூலமாகத்தான் நாளைக்கு நபி அவர்கள் நம்மை அடையாளம் காண்பித்து அடையாளம் பட்டு நம்மை சிபாரிசு செய்வார்கள். அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே விசாரணை எல்லாம் முடிந்து எல்லாரையும் சோனவாசிகளை சோனத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் அல்லாஹு தாலா போடுவான். அதில் இந்த உம்மத்தை சேர்ந்தவர்களும் நரகத்தில் போடப்படுவார்கள். அப்படி போடப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஜிதாவில் இருந்து அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா உம்மத்தி யா உம்மத்தி என்பதாக சொல்வார்கள். அல்லாஹு தாலா தலையை உயர்த்து என்பதாக சொல்லிவிட்டு மலக்கிடம் சொல்லுவான், இவர்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர்களை நரகத்தில் நீங்கள் வெளியாக்கும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லுவான். மலக்குகள் சென்று அங்கே தேடுவார்கள், பார்ப்பார்கள். நிறைய மக்கள் இருப்பார்கள், பல நபிமார்களுடைய உம்மத்துமார்கள் அனைவரும் இருப்பார்கள். அவர்களால் அடையாளம் காண முடியாது. மீண்டும் அந்த மலக்கு வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ், அங்கே நிறைய மக்கள் இருக்கின்றார்கள், நபியுடைய உம்மத்தை நான் எப்படி கண்டுபிடிப்பது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக என்பதாக நான் எப்படி கண்டுபிடிப்பது என்பதாக கேட்டார்கள். அப்போது அல்லாஹு தஆலா சொல்வான், யாரெல்லாம் உலகத்திலே தொழுதார்களோ அவர்களுடைய உள்ளங்கள், அவர்களுடைய நெற்றிகள், அவர்களுடைய மூக்குகள், அவர்களுடைய கைகள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். தொழுத இடங்கள் சஜிதாவிலே எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் பட்டதோ அந்த உறுப்புகளை நரக நெருப்பு தீண்டுவதை நான் ஹராமாக்கியிருக்கின்றேன். எல்லா பகுதிகளும் எரிந்து எந்த பகுதிகள் மட்டும் எரியாமல் இருக்கின்றதோ அவர்கள்தான் இந்த நபியுடைய உம்மத். எந்த பகுதியில் எரியாமல் இருக்கின்றதோ அவர்கள் தான் நபியுடைய உம்மத். அவர்களை நீங்கள் நரகத்தில் வெளியாக்குவதாக சொல்லி அல்லாஹு தஆலா அந்த மலக்குக்கு சொல்லுவான். மீண்டும் அந்த மலக்கு சென்று இந்த உம்மத்தை எல்லாம் தேடி எடுத்து அவர்களை வெளியே கொண்டு வருவார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் தொழுதால் மட்டும்தான் இந்த உலகிலும் சரி நாளை மறுமையிலும் சரி ஈடேற்றத்தை அடைய முடியும். தொழுகை இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி நம்மால் நிச்சயமாக சத்தியமாக ஈடேற்றத்தை அடையவே முடியாது. தொழுகை என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான வணக்கம் அல்ல. தொழுகை என்பது கஷ்டமான ஒரு வணக்கம் அல்ல. மாற்று மதத்தார்களை பாருங்கள், அவர்கள் அவர்களுடைய தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டும். அம்புகள் குத்த வேண்டும், நாக்கிலே அம்புகள் குத்த வேண்டும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டால்தான் அவர்களுடைய தெய்வங்கள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி ஆக்குவதாக நம்புவார்கள். ஆனால் நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது.
நமக்கு அது போன்ற எந்த கஷ்டமும் கிடையாது. நேரம் வந்துவிட்டால் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுக வேண்டும். 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு தொழுக வேண்டும். அப்படி தொழுதம் என்று சொன்னால் நாம் அந்த தொழுகைக்கு இடைப்பட்ட நேரங்களிலே என்னென்ன பாவங்கள் செய்கின்றோமோ அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக மறைத்து விடுவான், மன்னித்து விடுவான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த மாதத்திலே ரஜபுடைய மாதத்திலே பிறை 27 நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மிஅராஜுக்கு அழைத்து சென்று அல்லாஹ் தொழுகையை கிஃப்டாக கொடுத்தானே, அது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இருக்கின்றது. அன்றைய நாளிலும் இந்த தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி பேசப்படும். என்றாலும் கூட நாம் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருக்க வேண்டும், தொழுகையிலே முழுமையாக ஈடுபட வேண்டும். எந்த வேலைகள் இருந்தாலும் அந்த பள்ளிவாசல் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உடனே அந்த வேலைகளை விட்டுவிட்டு பள்ளிவாசல் பக்கம் வரக்கூடிய மக்களாக, இளைஞர்களாக, பெரியோர்களாக, சிறுவர்களாக எல்லோரும் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும். தொழுகை என்பது அது பெரியவர்களுக்கு மட்டும் கடமை அல்ல. 7 வயதான சிறுவனிலிருந்து அவனுடைய மௌத்து வரை அவனுக்கு நிச்சயமாக தொழுகை கடமை. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு பிள்ளைக்கு 7 வயதாகிவிட்டால் தொழுகையின் பக்கம் ஏவுங்கள். 10 வயதாகியும் தொழுகையில் என்று சொன்னால் அடித்து தொழு என்று சொன்னார்கள். அப்போ 7 வயதிலிருந்தே நாம் நிச்சயமாக தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். அந்த 7 வயதில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தொழுகையை பழக்கவில்லை என்று சொன்னால், 10 வயதாயும் அந்த பிள்ளையை தொழுது அடிக்கவில்லை என்று சொன்னால், அந்த பிள்ளை தொழுகை கடமையான பிறகு, வாலிபத்தை அடைந்த பிறகு அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கியும் அந்த பிள்ளைகள் தொழுகவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் குற்றவாளியாக மாறுவார்கள். அந்த பிள்ளைகள் குற்றவாளியாக மாறினால் அவருடைய பெற்றோர்களும் குற்றவாளியாகத்தான் இருப்பார்கள். நாளை மறுமையிலே நாம் சோனவாசிகளாக செல்வதற்கு போகின்ற பொழுது அவர் நம்முடைய பிள்ளைகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், என்னுடைய தகப்பனார், என்னுடைய தந்தை, என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன் அவர் சொர்க்கத்திற்கு செல்கின்றார். அவர் தொழுகையாளியாக இருந்தால் என்னை தொழுகும்படி சொல்லவில்லை. அவர் நல்ல குர்ஆன் ஓதக்கூடியதாக இருந்தால் என்னை குர்ஆன் ஓதும்படி சொல்லவில்லை. எனவே அவரையும் என்னோடு வர சொல்லும் என்பதாக சொல்வார். சக்கர் என்ற ஒரு நரகம் இருக்கின்றது. அந்த சக்கர் என்ற நரகத்திலே, அந்த சக்கர் நரகத்திலே யாரெல்லாம் தொழுகையை வீணடித்தார்களோ, தொழுகையை இல்லாமல் இருந்தார்களோ அவர்களுக்கென்று அல்லாஹ் தனி ஒரு நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அந்த நரகத்தில் இருப்பவர்களை, நீங்கள் எல்லாம் தொழுகையாளிகளாக இருந்தீர்களே, எங்களெல்லாம் தொழுகும்படி சொன்னீர்களே, நீங்கள் ஏன் இங்கே இருக்கின்றீர்களாக கேட்டார்கள். உங்களை நான் தொழுகும்படி சொன்னோம், நாங்கள் தொழுகவில்லை. நீங்கள் தொழுதீர்கள் எங்களுடைய பேச்சை கேட்டு, அதனால் நீங்கள் ஈடுத்தம் பெற்று விட்டீர்கள், நாங்கள் தொழுகவில்லை. அதனால் இந்த சக்கர் என்ற நரகத்திலே அல்லாஹ் எங்களை போட்டுவிட்டான் என்பதாக சொல்வார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் மறுமையுடைய வாழ்க்கையிலும் சரி, உலகத்துடைய வாழ்க்கையிலும் சரி ஈரற்றமாக சலாமத்தாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய முதல் கடமை கலிமாவுக்கு பிறகு தொழுகைதான். முதல் கடமை தொழுகைதான். இந்த தொழுகை சரியாக இருந்தால் மாத்திரம்தான் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். தொழுகை சரியில்லை என்று சொன்னால், தொழுகை என்ற வணக்கம் நம்ம இல்லை என்று சொன்னால் எல்லா அமல்களும் அல்லாஹ் நம்மை பிடித்து விடுவான். ஜகாத் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரத்திலே 41% கொடுக்க வேண்டும். நோன்பு என்று சொன்னால் வருடத்திலே 1 மாதம் வைக்க வேண்டும். ஹஜ் என்று சொன்னால் வசதி வாய்ப்பு இருந்தால் வருடத்திலே அல்லது ஆயிலே 1 முறை கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த தொழுகை என்பது நம்முடைய மௌத்து வரை, நம்முடைய கரகராவுடைய அந்த நிலைமை வரத்துக்கு முன்னால் வரை நமக்கு தொழுகை கடமையாக இருக்கின்றது. நபி அவர்கள் அதனால்தான் கடைசி மூச்சு வரை தொழுகை என்பதாக இருந்தார்கள். சஹாபாக்களுக்கு அவர்கள் வசியத்து செய்வதெல்லாம் தொழுகையை பற்றி தான் வசியத்து செய்தார்கள். எனக்கு இந்த உலகத்திலே பிடித்தது 3 விஷயம். அதில் நபி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகை என்பதாக சொன்னார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் இந்த தொழுகையை பேணி தொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவோமாக. இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் மீது தொழுகையை கடமையாக்கினானே, அந்த நாளை நினைத்து நான் இனி என்னுடைய வாழ்க்கையிலே
ஒரு நாள் தொழுகையை கூட நான் கலாவாக்க மாட்டேன் என்ற ஒரு உறுதியான எண்ணத்தை வைத்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் எல்லா நேர தொழுகைகளுக்கும் எல்லோரும் தொழுகக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா ஆண்களையும் பெண்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அதை கொண்டு அல்லாஹ் இங்கே உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா முசீபத்துகளையும் எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்கி அருள் புரிவானாக. வாஹிதுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.